ஒரு அமைதியான கிராமம். மண் சுவர், ஓடு கூரை, சின்ன வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தார் ராமு. ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. காலை முதல் மாலை வரை கடும் உழைப்பு. வெள்ளை சட்டை, பழைய வேஷ்டி. ஆனால் உள்ளத்தில் ஒரே ஆசை. என் மகள் படித்து பெரியவளாக வேண்டும். அவரின் மகள் மீனா. மீனாதான் அவரின் உயிர். அவள் சிரித்தால் அவரின் சோர்வு மறைந்து போகும். ஒரு நாள் பள்ளியில், உன் அப்பா கூலி வேலை பண்றாரே என்று சில குழந்தைகள் கிண்டல் செய்தனர். அந்த ஒரு வாக்கியம் மீனாவின் மனதை உடைத்தது. வீட்டுக்கு வந்தவுடன் அவள் அமைதியாக அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். ராமு அருகில் வந்து கேட்டார், என்னம்மா? அப்பா உங்களை கிண்டல் பண்றாங்க. ராமு மெதுவாக சிரித்தார். மகளே, உழைப்பது அவமானமில்ல. திருடாமல் ஏமாற்றாமல் வாழ்றதுதான் பெருமை. நாளைக்கு நீ உயர்ந்த இடத்துல இருந்தா அதுவே என் பதில். அந்த வார்த்தைகள் மீனாவின் உள்ளத்தில் தீபமேற்றியது. அந்த நாளிலிருந்து மீனா மாறினாள். இரவு பகல் பாராமல் படிக்க ஆரம்பித்தாள். சின்ன விளக்கின் ஒளியில் அவள் கனவுகளை கட்ட ஆரம்பித்தாள். வெளியில் ராமு அமைதியாக அமர்ந்து பார்த்தார். அவள் தூங்காமல் படிக்கும்போது அவருக்கு தூக்கம் வராது. அவர் மனதில் ஒரே பிரார்த்தனை, கடவுளே, என் மகள் உயர வேண்டும். தேர்வு நாள் வந்தது. மீனா நம்பிக்கையுடன் தேர்வெழுதினாள். அவள் கையில் பேனா மட்டுமில்லை, அப்பாவின் உழைப்பும் இருந்தது. வீட்டில் ராமு அமைதியாக காத்திருந்தார். அவரின் கண்களில் பயமும் நம்பிக்கையும். முடிவுகள் வெளியான நாள். மாநில முதல் மாணவி மீனா. கிராமமே பெருமைப்பட்டது. பத்திரிகை, கேமரா, வாழ்த்துக்கள். ஒரு நிருபர் கேட்டார், இந்த வெற்றியின் ரகசியம் என்ன? மீனா மெதுவாக சிரித்தாள். என் அப்பாவின் வியர்வை. அந்த நொடியில் ராமுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது துயரமல்ல, பெருமை. ஆண்டுகள் கடந்தன. மீனா மருத்துவரானாள். அவள் கிராமத்திலேயே ஒரு மருத்துவமனை தொடங்கினாள். அந்த மருத்துவமனைக்கு அவள் வைத்த பெயர் ராமு மருத்துவ மையம். அந்த பெயரை பார்த்த ராமு அமைதியாக கண்ணீர் விட்டார். அவரின் உழைப்பு, அவரின் தியாகம் வெற்றியாக மாறியிருந்தது. மீனா எப்போதும் சொல்லுவாள், என் வாழ்க்கையின் முதல் ஹீரோ என் அப்பாதான்.